ரெசிடென்ஷியல் பில்டிங்கை ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை வச்சு கட்ட முடியுமா? முடியும். அது எப்படின்றத நான் சொல்றேன். பொதுவாக ஒரு பில்டிங்கை சப்ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு ரெண்டா பிரிக்க முடியும். அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பில்டிங்கை வந்து சப்ஸ்ட்ரக்சர்னோ, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற பில்டிங்கை சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டும் போது சப்ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங் கான்கிரீட்ல கட்டும் போது என்ன பண்றீங்களோ அதே ப்ராசஸ் தான் இதுலயும் பண்ணுவீங்க. நம்மளோட சூப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கம்ப்ளீட்லி ஐபீம்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோல காலம்ஸும் ஐபீம்ஸ்ல தான் இருக்கும், மெயின் பீம்ஸும் ஐபீம்ஸ்ல தான் இருக்கும், கனெக்டிங் பீம்ஸும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்க போகுது. இதுக்கு மேல டெக்கிங் ஷீட்டை லே பண்ணதுக்கு அப்புறமா மேல கான்கிரீட்டை போர் பண்ணி ஸ்லாப் வந்துட்டு கான்கிரீட்ல தான் நம்மளுக்கு மேல இருக்கும். அதே இது பாட்டம்ல பார்க்கும்போது செகண்டரி பீம்ஸும் மெயின் பீம்ஸும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல தெரியும். இதுதான் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல கட்டுறதோடைய மெத்தடாலஜி. இதோட கான்ஸ் என்னன்னா, ஸ்கில்டு ஃபேப்ரிகேட்டரை வச்சு மட்டும் தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கட்ட முடியும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணும்போது ப்ராப்பரான பெயிண்டிங் அண்ட் கோட்டிங் நம்ம பண்ணாம விட்டுருக்கோம் அப்படின்னா கரோஷனுக்கு சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடும். அண்ட் ஃபால் சீலிங் எல்லா இடத்துலயும் கண்டிப்பா போடணும், ஏஸ்தெட்டிக்கலி ப்ளீசிங்கா இருக்கிறதுக்காக. இதோட ப்ரோஸ் என்னன்னா, இது ரொம்ப டியூரபிள் அண்ட் ஹை ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி கான்கிரீட்டை விட இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் பிளஸ் டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை சீக்கிரமா நம்ம முடிக்க முடியும். இந்த டைப் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது இந்த பில்டிங் பெஸ்ட் அண்ட் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல நான் ஏதாவது இந்த பில்டிங் ஆல்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதுல ஃபியூச்சர் அடாப்டபிலிட்டி ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ரொம்ப ஹை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 2005ல ஒரு per kg ஆஃப் ஐபீமோட ரேட் 30 ல இருந்து 40 ரூபீஸ்க்குள்ள தான் இருந்தது. இன்னைக்கு 2025ல per kg ஆஃப் ஐபீமோட ரேட் 70 ரூபீஸ்ல இருந்து 80 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஸ்கிராப்போட ரேட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே ஐபீம்ஸ்க்கு இட் இஸ் 35 ரூபீஸ் per kg. அப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல நான் 2005ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இன்னைக்கு நான் பில்டிங்கை நான் இடிக்கணும் அப்படின்னா கூட ஸ்கிராப் ரேட்ல என்னால எடுத்துட முடியும். ஆனா 20 இயர்ஸ் அந்த பில்டிங் தாங்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கான்கிரீட் பில்டிங்கை விட ஸ்டீல் பில்டிங்க்கு லைஃப் அதிகம். ஆஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை ரெசிடென்ஷியல் பில்டிங்ல யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா எஸ், கோ ஃபார் இட்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன்.